அன்னைக்கு என்ன சொன்ன? இடத்தை காலி பண்ண. இன்னைக்கு உங்க எல்லாரையும் காலி பண்ண வந்திருக்கேன். அவசரப்படாத இன்ஸ்பெக்டர், கடையை காலி பண்ண கூடாதுன்னு ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன். யோ, ஆர்டர் எடுத்து காட்டையா? புரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர்? நாங்கெல்லாம் சட்டம் தெரிஞ்சவங்க. அடச்சி, சட்டம் தெரிஞ்ச மூஞ்சிய பாரு. இதுவா ஸ்டே ஆர்டர்? இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? நீங்களே படிங்களா? சட்டத்தை நீ மதித்தால் சட்டம் உன்னை மதிக்கும். யோ, வக்கீல் நம்மளை ஏமாத்திட்டாயா? சப் இன்ஸ்பெக்டர், எல்லாரையும் வேன்ல ஏத்தி கடைக்கு சீல் வைங்க. அடடே, வாங்க சார். நம்ம சாரு நேத்து ராத்திரி இவர் வீட்டுக்கு வந்தீங்களா? கண்ணாடி விட்டு போட்டீங்களா? கொஞ்சம் ஓவரா? சார், சார், கடைக்கு சீல் வைக்க ஆர்டர் கொடுத்துட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர். இது மேலிட சமாச்சாரம். புரியல. என்ன மாதிரி மேலிடத்துல மோதாதேன்னு சொல்றாரு. ஆமா, போலீஸ் நாயோட விளையாடு போலீஸ்ல சேர்ந்துட்டியா? யூ ராஸ்கல். சார், கலெக்டர் மேடம் வந்திருக்காங்க. என்ன ஏசி? எல்லாரும் சாராயத்துக்கு தான் மயங்குவாங்க. நீங்க சாராயக்காரன் பணத்துக்கே மயங்கிட்டீங்களா? ஓ, you are in service? Yes madam. Well done. Thank you. நீயா காலேஜ்ல தான் பொறுக்கியா இருந்த, இப்ப ரவுடியாவே மாறிட்டியா? இதெல்லாம் உன் வேலை தானா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இவர் புனிதமான வேலை பாக்குறாரு. இவரால 10 குடும்பங்க பொழைக்குது. Shut up. ஏற்கனவே எங்க வெயிட்ட பத்தி உங்களுக்கு தெரியும். ஆமாமா, அரசாங்கமே இவர் பாக்கெட்ல. வீணா மோதாதீங்க. இதுக்கெல்லாம் பயந்திருந்தா நான் இந்த வேலைக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஸ்டார்ட். ஏய், கடையை இடிச்சிடுவியா? கைய கால எடுத்துருவேன். இறட கீழ. ஒட்டட குச்சி மாதிரி இருந்துகிட்டு புல்டோசர் ஓட்ட வந்துட்டான். தூக்கிடுவாங்க போடுங்க. எல்லாம் இடிச்சிட்டாங்களே. அங்கிள், அந்த கலெக்டர் நம்பர் சாராய கடைய புல்டோசர் வச்சு இடிச்சு நாசம் பண்ணிட்டா. என்ன உளர்ற? அண்ணே, என் 2 கண்ணால பார்த்தண்ணே. மத்தவங்க எல்லாம் காதாலையா பாப்பாங்க, சும்மா குடிச்சிட்டு உளறாத. யோ, குடிக்கிறது நீ, உளறது நானா? யோ, பிஏட்ட சொல்லி கலெக்டருக்கு போன் பண்ணி உடனே என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு. சரிண்ணே. அட, நம்ம ஆளு அனந்தமூர்த்தி. அனந்தமூர்த்தி, எப்படா இருக்க? என்னடா பாட்டிலு? நான் காலையில பாக்கெட்ல அடிச்சேன், நீங்க ஃபாரின் அடிக்கிறீங்க. மந்திரினால கிரேட்டா தான் இருக்கிறீங்க. அசத்திட்டா. என்ன இது, மந்திரிய போய் வாடா போடான்னு பேசிக்கிட்டு மரியாதை வேண்டாம்? அவன் என்னோட கிளாஸ்மேட். நானும் தான் கிளாஸ்மேட். வாடா போடான்னு நான் பேசுறேன். நீ அடிக்கிறது இல்ல, நான் படிக்கிறது இல்ல. அனந்தமூர்த்தி, என் சோழ கதையை கேட்டியா? கதை எழுதி என் கதை கந்தலாம் போச்சு. என் பொண்டாட்டி என் பேனாவிலேயே தினமும் என்ன அடிக்கிறா. அனந்தமூர்த்தி, நான் இனிமே அந்த பேய போய் பார்க்க போதில்ல. நான் இங்கே இருந்துடுறேன்.
நீ ஒண்ணும் கவலைப்படாத, இனிமே இங்கேயே இருந்துரு. ஆ. ஊத்து. அர்ச்சனா, இன்னைக்கு காலையில சாராய கடை காலி பண்றதுக்காக நீ செஞ்ச துணிச்சலான செயலை பார்த்து இந்த ஊரே பெருமையா பேசிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. உன்னை பெத்த பலனை இன்னைக்கு நான் அடைஞ்சிட்டேம்மா. உன் வாயால நீ என்ன பாராட்டுறியம்மா, அதை கேட்கறதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்தா. அரிசி இல்லையே. போற வாரமே தான் சொன்னீங்க, இப்போ அதான் சொல்றீங்க. ஏன் இருந்தா குடுக்க மாட்டோமா, வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றோம் போய. யாருக்கு தெரியும்? 10 கிலோ மைதா குடியா? ஆடாடா, மைதாவும் இல்லையே. தள்ளுங்க. வணக்கம். ஆ, நான் போன்ல சொன்ன சரக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? ரெடியா இருக்கு. அப்ப இந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் பில்ல போட்டு விடுறேன். நீங்க உள்ள போங்க. எப்ப கேட்டாலும் ஸ்டாக் இல்லங்கிறான். என்ன ரேஷன் கடையா? 20 மூட்டை அரிசி, 15 மூட்டை மைதா, 5 மூட்டை ரவை எல்லாம் ரெடியா இருக்கு. யோ, அந்த முக்கியமான சக்கரை என்னாச்சியா? இருக்கு 5 மூட்டை, யாருக்குமே கொடுக்கல. முதலாளி, அந்த டிவி. முதலாளி யாருடா முதலாளி? எங்க வரி பணத்தை சம்பளமா வாங்குற உங்களுக்கு நாங்கள்ல முதலாளி. உங்களை எல்லாம் எந்த அரசாங்கம் வந்தாலும் திருத்தவே முடியாது. விடு, இத போய் பெருசு படுத்துக்கின்னு உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துடுறேன். விடு. உங்களை எல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லாம போச்சுடா. வழி விடுங்கம்மா, கரெக்டா வராங்க. தள்ளுங்க. நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு சத்தியம். பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கேக்குறேன். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் கலெக்டரம்மா. மிஸ்டர், அங்கே நில்லுங்க. உன்ன மாதிரி ஹோட்டல் முதலாளிங்க எல்லாம் இந்த மாதிரி டூப்ளிகேட் ரேஷன் கார்டு தயார் பண்ணி இங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போனா மக்களோட நிலைமை என்ன ஆகுறது? இதுக்கெல்லாம் காரணம் உன்ன மாதிரி ஒரு சிலர் செய்யற தவறாலதான் அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் வருது. இல்லம்மா, அது வந்து I don't want to hear any more explanations. PA, prepare a suspend order. இத பாருங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட வந்து சொல்லுங்க, உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். இந்த மாதிரி ஜில்லாவுக்கு ஒரு கலெக்டர் இருந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். புண்ணியவதி நல்லா இருக்கணும். அர்ச்சனாவின் சாதனை, ரேஷன் கடையில் திடீர் சோதனை. பாத்தீங்களா? எல்லா பேப்பர்லயும் கலெக்டர் அர்ச்சனா பத்தி நீ எல்லா பேப்பர்காரங்களும் அர்ச்சனா சுலோகம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. போற போக்க பார்த்தா கட்சியே இல்லாம அர்ச்சனா ஆட்சிக்கு வந்துருவா போல இருக்கு. ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? இவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்க, கொஞ்ச நாள் அர்ச்சனை இருக்கட்டும். டேய், அவளை பத்தி உனக்கு தெரியாதடா. அவ மகா ராங்கி பிடிச்சவ. கரெக்ட். நீங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் திருந்த போறதில்ல, எதிர்கட்சியா இருந்தாலும் திருந்த போறதில்ல. அர்ச்சனை தான் பேர் வாங்கட்டுமே. அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா. இப்ப என்னையா, நாம யாருன்னு அவளுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? தெரிய வச்சிருவோம்.